2026 தேர்தலை ஒட்டி நடந்திருக்கிற மாநாடு எப்படி இருந்தது? சிறப்பாக நடந்திருக்கு. நாங்கள் எதிர்பார்த்தோட எக்ஸ்பெக்ட் அதிகமாகவே இருந்துச்சு. அதிகமாகவே தளபதி பேசியிருக்காரு. க்ரௌடும் வந்து நல்லபடியாக நல்லா தோழர்கள் அனைவரும் நல்லா வந்திருந்தாங்க. நாங்கள் தஞ்சை மத்திய மாவட்டம் போதூர் மேற்கொண்டதுலேருந்து வரோம். நீதிராஜன். நாங்கள் வந்து அரசியல் இன்றைக்கி வந்துட்டதுனால இல்லை, தளபதி சொன்னது மாதிரி நாங்கள் வந்து அரசியல் படுறதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு நாங்கள் போயிட்டோம். ஆல்ரெடி முன்னாடியே போயிட்டோம். நான் வந்து மக்கள் இயக்கத்தில் 22 வருஷம் நான் பயணிச்சிருக்கேன். எனக்கு வயசு 35. அப்போ நான் எத்தனை வயசில் தளபதியை நம்பி இறங்கியிருப்பேன்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. பல நலத்திட்ட உதவிகள் செய்திருக்கோம், இப்பயும் செஞ்சுருக்கோம், இனிமேல் செய்வோம், செய்துக்கிட்டே இருப்போம். கண்டிப்பாக 2026 எங்கள் தளபதியோட ஆட்சி கண்டிப்பாக மலரும். இன்னொரு விமர்சனம் பண்ணுறாங்க, இவங்களுக்கு வந்து இளைஞர் ஓட்டு மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது முற்றிலும் தவறான கருத்து. நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா இருக்காங்க, எங்கள் அப்பா வந்து ஏடிஎம்கேல இருந்திருப்பாங்க. நான் சொன்னா எங்கள் அப்பா ஓட்டு போடுவாங்க, எங்கள் அம்மா ஓட்டு போடுவாங்க. அப்போ எங்கள் அம்மாலாம் இளைஞர்களா? இது வந்து முற்றிலும் தவறான கருத்து. இதை நான் வந்து வன்மையாக கண்டிக்கிறேன். நேரில் பார்த்துருக்கீங்க, தளபதி தேர்தல் ஒட்டி ஒரு பேச்சு பேசியிருக்காரு மாநாட்டில். ஒரு எப்படி இருந்தது? பெண்களுடைய சப்போர்ட் தளபதிக்கு எந்த அளவுக்கு? பெண்களோட சப்போர்ட், மொத்த சப்போர்ட்டுமே பெண்களோட சப்போர்ட் தளபதிக்கு தான். எங்களோட ஓட்டு, எங்க வீட்டுல இருக்கவங்களோட ஓட்டு எல்லாமே தளபதி அண்ணனுக்கு தான். மாநாட்டுடைய உரை கேட்டீங்களா? எப்படி கேட்டிருந்தோம். சூப்பரா பேசினாரு. இந்த மாதிரி நாங்க எதிர்பார்க்காத அளவுக்கு பேசி ரொம்ப எங்களுக்கெல்லாம் எக்ஸைட்டிங்கா இருந்தது. சென்னை வந்து கடந்த 2 எலெக்ஷன்ல வந்து ஒரே கட்சி தான் மொத்த தொகுதியும் வெற்றி பெற்றிருக்கு. இந்த வாட்டி 2026 எப்படி இருக்கும் சென்னையில? எதிர்பார்க்காத போட்டி இருக்கும். அந்த போட்டிக்கு நாங்க எல்லாருமே தயாரா இருக்கோம். கண்டிப்பா 2026ல தளபதி தான் வருவார். நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு மாநாடு வந்து இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான முறையில இவ்வளவு கிரௌடோட நடந்து முடிஞ்சிருக்கு. தலைவரோட உரை எப்படி இருக்கு? இந்த மாநாடு எதை சொல்லுது, என்ன காட்டுது? தலைவரோட உரையை கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருந்துச்சுன்னா சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவர் பேசுனதை ஒன்னே ஒண்ணு சொல்லனா, அங்கிள் சொல்லி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி விட்டாரு. எல்லாரையும் ஆஃப் பண்ணிட்டாரு. அங்கிள் இனிமே யாருன்னா அங்கிள் கேட்டா அதுதான் ஞாபகம் வரும். சும்மாவே பேசுறாங்க 2026ல பாக்கலான்னுட்டு. 2026ல நாங்களும் பாக்குறோம். நீங்களா நாங்களா டிவிக்கே பாக்கட்டும். 2026 பாக்கட்டும். எப்படி இருந்தாலும் தமிழக வெற்றி கழகம் தான் பாக்கணும்ல. எங்களுடைய சப்போர்ட்டும், இளைஞர்களுடைய சப்போர்ட்டும், எங்களுடைய பேரண்ட்ஸ் சப்போர்ட் எல்லாமே தளபதிக்கு. பெண்களுக்காக தனித்துவம், தம்பிங்களும் இவ்வளவு எங்களுக்காக இவ்வளவு தம்பிங்க வந்திருக்கானுங்க, அண்ணனுங்க வந்திருக்கானுங்க. பெண்களுக்கு பயங்கர சப்போர்ட் கொடுத்தாங்க. அந்த டிஎம்கேல எல்லாம் எதிர்பார்த்திருக்க முடியுமா என்னன்னு தெரியாது, எப்படின்னு சொல்ல முடியாது. டிவிக்கே பயங்கரம். 2026ல பாப்போம் ப்ரோ. எந்த மாவட்டத்துல இருந்து வந்திருக்கீங்க? நாங்க திருவள்ளூர் தென்மேற்கு மாவட்டம் எம்எல் பிரபு அவர்களோட இது பகுதியிலிருந்து வரோம். நான் மகளிர் அணி பொறுப்புல இருக்கேன். இன்னைக்கு இந்த தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா மொத்தமே இன்னைக்கு நடந்த 2வது மாநில மாநாட்டை பார்த்து வியந்து போயிருப்பாங்க. இன்னைக்கு வந்து மதுரை எத்தனையோ திருவிழாவை பார்த்திருக்கோம், ஆனா இன்னைக்கு மதுரை ஒரு அரசியல் திருவிழாவை பார்த்திருக்கு. மதுரை மட்டுமல்ல, இந்தியாவே ஒரு அரசியல் திருவிழானா எப்படி இருக்கும்ன்றத எங்க அண்ணன் இன்னைக்கு நடத்தி காமிச்சிருக்காரு. வருகின்ற 2026 தேர்தல்ல 234 தொகுதியிலும் தனித்து நிற்போம். எல்லாத்துலயுமே நாங்க தான் ஜெயிப்போம். எங்க அண்ணன் முதல்வரா வருவாரு. எல்லா கட்சியுமே பாத்துக்கோங்க, எந்த கூட்டணியோட எங்களுக்கு உதவியும் தேவையில்லை. எங்க அண்ணன் எங்களை நம்பி வந்தாரு, நாங்க எங்க அண்ணனை ஜெயிக்க வைப்போம். எந்த கூட்டணியும் தேவையில்லை, யாரோட உதவியும் எங்களுக்கு தேவையில்லை. நாங்க தனித்து நிற்போம். தளபதியை தமிழகத்தோட முதல்வரா மாத்துவோம், மாத்தி காட்டுவோம். இது உறுதி. மக்களோட அனுமதி தேவை, மக்களோட சக்தி என் தளபதிக்கு தேவை. மக்கள் நினைச்சா தளபதி தான் நாளைய சிஎம் 2026. ஓகே, எல்லாம் மக்கள் கையில, எல்லா சப்போர்ட்டும் மக்கள் கையில தான். ஒவ்வொருவரும் சிந்திச்சு செயல்பட்டு தளபதியை 2026ல நீங்க சிஎம் ஆக்குறீங்க. வாழ்க டிஎம்கே இல்ல தாவேகா. ஓ டிவிகே பாய். அக்கா வாங்க வாங்க. மதுரை மாவட்டம் மேலூர் பக்கம் மேலவள வந்திருக்கோம். மதுரை மாவட்டத்திலே கொடி ஏற்றுனது நாங்கள் தான், எங்கள் ஊர்லேயே. என் பேர் சக்கரவர்த்தி, கிளை செயலாளர். அண்ணன் கல்யாண அண்ணனுக்கும் எங்கள் சிறப்பாக நடத்தினாங்க. அவங்களுக்கு மாபெரும் வாழ்த்துக்கள். எங்கள் தலைவருக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். விஜய் தலைவருக்கு ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.